பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. நான் வந்து எல்லா விவசாயம் பண்ணுறேன், எல்லா காய்கறி பண்ணுறேன். இன்னும் லேபர் ப்ராப்ளம் நிறையா இருக்குது. அதனால் எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் மல்பெரி போட்டேன். மல்பெரிக்கு லேபர் தேவைப்பட்டது. தண்ணி வறட்சி ஆயிடுச்சு. மல்பெரி செடியெல்லாம் உடந்து போச்சு. அந்த செடியில் என்ன பண்ணலான்னு பார்த்தேன். ஏதாவது ஒன்று செஞ்சு ஒரு நல்ல ஒரு வருமானம் ஈட்டுறதுக்கு என்ன வழின்னு பார்த்தேன். பார்க்கும்போது எங்கள் பாப்பா இருந்துக்குன்னு கோழி வளர்ப்பா நான் கொடுத்து அனுப்புகிறேன், எங்கள் பக்கம் இருக்குது நாங்கள் திருத்தணியிலேருந்து. ஒரு 100 கோழி அனுப்பிச்சாங்க. அங்கேருந்து வந்தது கடகநாத்தம், நாட்டுக்கோழி, பெருவிடை, சிறுவிடை, இந்த மாதிரி ஒரு 4 ரகம் இருக்குது. மழை காலமாக இருக்குது, பனிக்காலமாக இருக்குது, என்ன பண்ணலான்ட்டு கேட்கும்போது நம்ம ஜுரம் வந்தால் என்னென்ன பண்ணுவோமோ நிலவேம்பு கொடுத்தேன். மஞ்சாத்தூளில் வந்து டெய்லி வந்து மஞ்சாத்தூளில் வந்து தண்ணியில் கொடுத்தேன். இஞ்சி, பூண்டு இது தான் நான் கொடுத்தது. தீனி கொடுக்கும்போது வேப்பந்தலை, கருந்துளசி, குப்பைமேனி இதெல்லாம் மிக்ஸில் அடித்து அரிசியோடு கலந்து அது கொடுத்தேன். இந்த வாரத்துக்கு 2 முறை கொடுப்பேன். மேக்ஸிமம் நான் கொடுத்தது வந்து அரிசி தான். அரிசினாக்கா அப்படியே போட்டுவிடக்கூடாது. எந்த அரிசியாவது இருக்கட்டும். நம்மெல்லாம் விளை வைக்கிற அரிசி அப்படியே போட்டுடலாம். வாங்கின வர அரிசி வந்து என்ன கெமிக்கல் போட்டுறாங்கன்னா எதுவும் தெரியாது. ஒரு 5 முறை 4 முறை நல்லா தண்ணியில் கழுவிட்டு தான் கொடுப்பேன். நல்லா கழுவிட்டு கொடுப்பேன். நல்லா சாப்பிடும். அந்த பட்டு தலை நல்லா விரும்பி சாப்பிடுது. பூபாப்பில்லு நல்லா விரும்பி சாப்பிடுது. சரி, நைட்டில் வந்து இதுக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு உள்ள பாம்பு எதுவுமே போகாத அளவுக்கு, பல்லு கில்லு எதுவும் போகாத அளவுக்கு ஒரு ஷெட்டு இருக்குது. அந்த ஷெட்டில் நான் வந்து நைட்டில் விட்டுறேன். பறந்தில் எல்லாம் மேலே தான் உக்காந்துக்குது. கீழே வந்து ஈரம் இருக்கக்கூடாது. ஷெட்டு நல்லா டெய்லி ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை நம்ம தொடச்சினே இருக்கணும். எந்த காரணத்தை கொண்டு ஈரமே இருக்கக்கூடாது. ஒரு 6 மாதம் ஆகிருக்கு எனக்கு. இது 2 கிலோ இருக்குது, 1.5 கிலோவும் இருக்குது. நான் ஒரு கோழிக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து என்னுடைய கணக்குப்படி ஒரு 50 பைசா தான் செலவு பண்ணியிருப்பேன். மற்றபடி எல்லாம் மேய்ச்சல் முறை தான். ஒரு 1000 கோழிக்கு ஒரு ஏக்கரா இருந்ததுனாக்கா போதுமான அளவுக்கு அதுக்கு எப்பவுமே கருவேப்பில்லை இருக்கணும். அதில் எல்லாமே பச்சை பசேல்னு இருக்குது. அதுக்கு நம்ம தண்ணி எப்படி மற்ற பயிர்களுக்கெல்லாம் தண்ணி கட்டுறோமோ அந்த மாதிரி அதுக்கும் தண்ணி பாய்ச்சினா தான் உங்களுக்கு அந்த பச்சை பசேல்னு இருக்கும். அப்போ தான் வந்து கோழி வந்து கொத்தி மேயத்துக்கு எல்லாம் நல்லாயிருக்கும். 2வது இந்த வெள்ளை காய்ச்சல் நோய்க்கு வந்து இந்த கருகு புல்லு சாப்பிடும்போது அந்த வெள்ளை காய்ச்சல் நோயை ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று இந்த மண் இருக்குது. மண் சுட மண் நல்லா தூசாக இருக்கணும். அது வந்து எங்கன்னா குழியில் கொட்டி வச்சுட்டோம்னாக்கா அது வந்து குளியல் நம்ம எப்படி தண்ணி ஊற்றுக்கிறோம் அந்த மாதிரி படுத்துக்குன்னு அந்த மண்ணில் எல்லாம் ரெக்க உள்ளெல்லாம் எல்லாம் பட்டான்னு அடிக்கும். எல்லாம் உடம்பு மொத்தம் போயிடும். அப்போ அந்த பேர் நல்லா போயிடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி மண் இருக்கணும். மண் அது டெய்லி வந்து அது குளிக்கிறதுக்கு மண் இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்கும். தழையை பொறுத்தவரையில் நீங்கள் எந்த தழை கொடுத்தாலும் சாப்பிடுங்க. ஆனால் அது கொடுக்குற முறை இருக்குது. நீங்கள் அப்படியே கட் பண்ணி கொடுத்தா அதை சாப்பிடாது. நம்ம வந்து மிக்ஸில் ஜூஸ் நல்லா நம்ம அரிசி மாவு ஜூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அது தவிட்டில் கலந்து கொடுத்தோம்னாக்கா நீங்கள் எப்பேற்பட்ட தலை எந்த மருத்துவ குணம் இருக்கிற தலை எல்லாமே சாப்பிட்டுடுது, விழாத சாப்பிட்டுடுது. ரொம்ப புரத சத்து இருக்குது. பட்டுத்தலை, பூபாப்பில்லு அதுவும் புரத சத்து இருக்குது. இது பூபாப்பில்லுங்க மரம், கல் துரிஞ்சன்னு வாங்கித்த. இந்த தழை ரொம்ப அருமையாக சாப்பிடும். அப்படியே உக்காந்து நான் சும்மா இருக்கும்போது கூட அப்படி கீசு போட்டுன்னு இருந்தால் சாப்பிட்னே இருக்கும். இதையும் இந்த தலை நல்லா பட்டுத்தலை வந்து கட் பண்ண கூட சரியாக சாப்பிடல. நான் அந்த பழக்கத்தை நான் மிக்ஸியில் போட்டு அடிச்சதுனால அந்த பழக்கத்துக்கு வந்துடுச்சு. அது நல்லா சாப்பிடுது. வேப்பந்தலை கொஞ்சமாக போடணும். நிறைய வேப்பந்தலை போடக்கூடாது. சும்மா வாரத்துக்கு ஒரு முறை வேப்பந்தலை. இப்போது தோராயமாக ஒரு 100 கோழி இருக்குதுன்னாக்கா வேப்பந்தலை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஒரு 1/2 கிலோ கலந்துக்கலாம். அவ்வளோதான். அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அசோலா பாசன்ஸ்னா அதையும் போட்டுக்கலாம். எந்த நோய் நொடி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு வரல. முட்டைக்கு வந்துன்னு இருக்குது. இப்போ முட்டைக்கு வர ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி 1.25 கிலோவுக்கு கிட்டத்தட்ட 2 கிலோ கிட்டத்தட்ட வருது. சேவலங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2.5 கிலோ வந்துடுச்சு ஒரு 6 மாதத்துலேயே எனக்கு. 2வது நிரந்தரமான ஒரு வரும்படி நம்மளுக்கு இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி கோழியெல்லாம் நல்ல டிமாண்ட் இருக்குது. பாய்லரெல்லாம் சாப்பிடும்போது முட்டி வலி வருது, அது வலி வருது. இதெல்லாம் வந்து மருத்துவ குணம் இருக்குது எல்லாமே. அதில் இந்த மாதிரி வளர்க்குற கோழி வந்து ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது. ஏன்னா வந்து நேச்சுரலாக வந்து சாப்பிடும்போது இந்த கருவேப்பில்லை இதெல்லாம் நிறையா வந்து கருவேப்பில்லை முளைக்காது. எந்த செடியும் முளைக்க விடுறதில்ல. எல்லாம் கொத்தி சாப்பிட்டுடுது. அதுக்கு நமக்கு வந்து தெரியும் முளை வந்துனே இருக்கிற மாதிரி நம்ம வந்து அதுக்கு வந்து தண்ணி வைக்கணும். 2வது முடிஞ்சால் வந்து கீரை வகைங்க எல்லா கீரை வகையும் எரிச்சிட்டு அதையும் மேய்ச்சல் விடலாம். அதையும் சாப்பிட்டோன்னாக்கா நல்லா இருக்கும். தண்ணி பொறுத்தவரையிலும் நல்லா சுத்தமாக இருக்கணும். நல்லா காய்ச்சி நல்லா சுத்தம் பண்ணி சுத்தமாக இருந்தால் போதும். தண்ணி இந்த பைப்பெல்லாம் நான் வந்து அதுக்கு வந்து பெருசாக பண்ணல. இந்த தண்ணி
2 இன்ச் பைப்பில் வந்து அங்கங்கே ஹோல்ஸ் போட்டு அதில் தான் தண்ணி கொடுக்குறேன். அந்த தண்ணியை சாப்பிட்டுடுது. டெய்லி வந்து அதை கழுவிடுறேன். நோய்வாய் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அதுக்கு நம்ம வந்து முதல்ல வந்து முன்னெச்சரிக்கையாக வந்து அதுக்கு வந்து எப்படி வந்து இந்த மஞ்சள் தண்ணி, பூண்டு, இஞ்சி இது தவறாமல் கொடுக்கணும். நிலவேம்பு மழை காலத்தில் நிலவேம்பு கொடுக்கணும். நம்ம மனுஷனுக்கு என்னென்ன ஜுரம் வருது, இந்த மாதிரி சளி இந்த மாதிரி இதுங்களுக்கு நிறைய தாக்கம். சளிக்கெல்லாம் நம்ம என்ன சாப்பிடுவோம், அந்த மாதிரி அதுக்கும் கொடுத்துட்டாக்கா ஒன்றும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கருவேப்பில்லு நிறைய சாப்பிட்ணும். கருவேப்பிலை சாப்பிட்ச்சேனாக்கா கோழிக்கு எந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. வேப்பந்தழை கொடுக்கும்போது அதுக்கு நல்ல இது இருக்குது. ரெண்டாவது இந்த கூண்டுன்னு பார்க்கும்போது இது மேலே தான் இந்த உக்காரும், கீழே உக்காராது. பாம்பு உள்ளே போகணும். பாம்பு உள்ளே போச்சுனாக்கா கொஞ்சம் கஷ்டமான ஒரு இது. பாம்பு நாய் உள்ளே போகாது. கூண்டு பாதுகாப்பாக இருக்கணும். இன்னொன்று யோசனை பண்ணியிருக்கிறேன். ஒரு 100 கோழி இருக்குதுனாக்கா ஒரு கிலோ அரிசி சாதம் பண்ணிட்டு இரவில் வந்து தண்ணியில் போட்டு காயில் நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணி கொடுக்கலாம். ஏன்னா வந்து மனுஷனுக்கு நுண்ணுயிர் வளர்ப்பு நல்லா இருக்குது, நல்லா ஆரோக்கியமாக இருக்குதுன்றாங்க. அதனால் கோழிக்கும் அந்த ஒரு இது இருக்குதுன்னுட்டு கேள்விப்பட்டிருக்கிறேன். அதை நான் கொடுக்க போகிறேன். நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கட்டும். எல்லாமே வந்து நேச்சுரல், இயற்கை எதுவுமே வந்து செயற்கையே இல்லை. எல்லாமே வந்து நம்ம எப்படி இயற்கை வாழணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி தான் இருக்குது. எல்லாம் நேச்சுரலாக வாழ்ந்துனுக்குது. ஒரு விவசாயிக்கு வந்து முன்னெல்லாம் வந்து கரும்பு நடுவாங்க. மகள் திருமணம் வந்துச்சுனாக்கா கரும்பு நட்டாக்கா மண்டிக்காரங்கிட்ட போய் துட்டு வாங்கிக்குவோம். அது ஒரு நம்பிக்கை. அது செய்தாங்க. இன்றைக்கி கரும்பு இருக்கிற இடம் இல்லாத போயிடுச்சு, நம்பிக்கை போயிடுச்சு. அப்படின்னு பார்க்கும்போது கோழி ஒரு 100 கோழி இருந்துச்சுனாக்கா ஒரு விவசாயிக்கு வந்து ஏதோ ஒரு செலவு சீட்டு மாதிரி கட்டி வருஷத்தில் ஒரு முறை 1 லட்ச ரூபாய் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த கோழி மூலிமா தான் ஒரு விடிவு காலம் விவசாயிக்கு வர்றன்னுட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை. அது எந்த அளவுக்கு சாத்தியம் எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது. கோழினால் ஒரு விவசாயி முன்னுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. ஒரு பசுமாடு ஒரு 100 கோழி இதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் போகிறதில்ல. பசுமாடு கட்டியிருக்கிற இடத்துலையே பாதுகாப்பாக இருந்துச்சுனாக்கா சரியாக போயிடுது. 100 கோழி அடைக்காத்துக்கு இருக்குது. ஒரு 100 கோழி இருந்துச்சுனாக்கா ஒன்று தவறாமல் வந்து ஒரு 30 முட்டை ஒரு நாளைக்கு வரும். ஒரு 30 முட்டைன்னா கூட ஒரு 100 கோழிக்கு வந்து ஒரு 5 சேவல் இருந்தால் சரியாக போயிடுச்சு. ஒரு 30 முட்டை வந்துச்சாலும் முட்டை வந்து 10 ரூபாய் இன்றைக்கி விற்றுனுக்குது. 30 முட்டை 300 ரூபாய் ஆயிடுச்சு. அப்போ மாதத்துக்கு அப்படியே கணக்கு போட்டுக்குங்க. செலவுன்னு பார்க்கும்போது நீ மேய்ச்சல் முறையில் விட்டு வளர்த்துன்னு இருக்க போகிற, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தோராயமாக ஒரு ஏக்கராவில் என்னை பொறுத்தவரையிலும் ஒரு 1000 கோழி வளர்த்தாக்கா ஒரு எல்லா செலவினம் போயிட்டு ஒரு 2 லட்ச ரூபா வரன்றது ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க. எந்த பயிர்லையும் நீங்கள் இந்த அளவுக்கு பார்க்க முடியாது கேரண்டியாக. ரெண்டாவது ஒரு ஆள் வந்து ஒரு 1000 கோழி ஈஸியாக மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். எந்த ஒரு கூலி ஆள் இல்லாத எது இல்லாத நம்மளே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். காலையில் போய் தலை அர்த்தனை வந்து போட்டோம்னாக்கா சரியாக போயிடுச்சு. விட்டாக்கா மேய்ச்சல் முறையில் மேய்ச்சின்னு இருக்குது. மரங்கள்லாம் மேலே விட்டு போகிறோம், கீழே வந்து மேய்க்குது. இதனுடைய எதிரி கீரியும் நாயும் உள்ளே வராது இருந்தாக்கா நோய் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அனைத்து விவசாயிகளுக்குனாக்கா, நம்ம விளைவிக்கிற பயிர் சில நேரத்தில் விற்கும், சில நேரத்தில் விற்காது. நஷ்டம் வந்தாக்கா அந்த நஷ்டத்தை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இல்லாத போயிடுது. ஒரு பசுமாடு எப்படி வச்சு நம்ம அந்த பால் ஊற்றின ஜீவனத்தை நடத்துவோம், அந்த மாதிரி ஒரு 100 கோழி ஒரு விவசாயிக்கு இருந்தால் கண்டிப்பாக விவசாயத்தில் வர நஷ்டத்தை நம்ம ஈடுகட்டலாம். ஒரு நிரந்தரமான ஒரு வருவாய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எல்லா விவசாயிகளுக்கும் நான் கேட்டுக்கிறது என்னக்கா, ஒரு 100 கோழியாவது வளங்க. இடவசதி இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பொருளாதார வாழ்வாதாரத்தை உயர்த்தத்துக்கு ஒரு வழி இருக்குது இந்த நாட்டு. ஆனால் பியூராக நாட்டுக்கோழி வளங்க, இயற்கையாக வளருங்க. எந்த நோய் நொடி வர்றதில்ல. நமக்கு ஒரு சந்தோஷம், மக்களுக்கு இயற்கையாக உணவு கொடுக்குறன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது. முட்டை ஒரு வருமானம் இருக்குது. முட்டை நின்று போச்சுன்னா நம்ம கோழியாக விற்றுலாம், நம்மளே அடை காத்துக்கலாம், இனவிருத்தி பண்ணினே இருக்கலாம். ஒரு பக்கம் விற்றுனே இருக்கலாம், நம்மளே இனவிருத்தி பண்ணினே இருக்கலாம். ஒன்றும் இதில் ஒன்றும் இதில்லை. தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளம் கிராமத்தில் இயங்கி வரும் ஸ்கேட் வேளாண்மை அறிவியல் நிலையம் சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்பர் துவக்கப்பட்டு அந்த மாவட்ட உழவர்களுக்கு பல அரிய பணிகளை செய்து வருகிறது. இந்த அறிவியல் நிலையம் 50 ஏக்கரில் அமைக்கப்பட்டு உழவர்களுக்கு செய்து வரும் பணிகள் குறித்து கூறுகிறார் இந்த நிலையத்தின் மூத்த ஆலோசகர் முனைவர் கோபால் அவர்கள். ஸ்கேட் வேளாண் அறிவியல் மையமானது 1995ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளத்தில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த வேளாண் அறிவியல் மையத்தினை டாக்டர் எஸ் கிரேட்டஸ் பாபு அவர்களும் திருமதி டாக்டர் அமளி அவர்களும் நிறுவனர்களாக இருந்து இதை பராமரித்து வருகின்றனர். இந்த நிறுவனமானது மிக பின்தங்கிய ஒரு கிராமத்தில் அமைந்துள்ளது.
இதனுடைய முக்கியமான நோக்கம் விவசாய பெருமக்களுக்கு நவீன தொழில்நுட்பங்களை வழங்குவது. தொழில்நுட்பம் மட்டுமல்லாது ஓய்வு காலங்களில் ஆடு வளர்த்தல், மாடு வளர்த்தல், கோழி வளர்த்தல் போன்ற உப தொழில்களை கற்றுக் கொடுப்பதுமாகும். இது தவிர விவசாயிகள் மட்டுமின்றி மாணவர்கள், அரசு ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம். இந்த பயிற்சியின் போது செயல்முறை விளக்கங்கள் செய்து காட்டுவதற்காக பல்வேறு செயல்முறை விளக்கங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. முதலில் வேளாண் அறிவியல் மையமானது 79ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. மிக வெற்றிகரமாக நடத்திய காரணத்தினால் இன்று இந்தியா முழுவதும் சுமார் 750 மாவட்டங்களில் அமைந்துள்ளது. அப்படி அமைய பெரும்பட்சத்தில் விவசாயிகளை அவருடைய தரத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் இந்த நிறுவனத்தை ஆரம்பித்துள்ளோம். இங்கு ஏறக்குறைய 50 ஏக்கரில் பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் பல்வேறு விதமான பயிர்களை செயல்முறை விளக்கங்களாக செய்து காண்பித்து விவசாயிகளை இந்த மையத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு அந்த செய்முறை பயிற்சியை செய்து காண்பித்து எல்லா விவசாயிகளும் நல்ல பலனடைய வேண்டும் என்று நாங்கள் முயற்சி செய்து இதை நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஸ்காட் வேளாண் அறிவியல் மையமானது சுமார் 4 பிளாக் ஏரியாவில் செயல்படுத்துகின்றோம். அந்த 4 ஏரியாவிலையும் சுமார் 800 மகளிர் குழுக்கள், சுமார் 350 உழவர் ஆய்வு மன்றங்கள் செயல்படுத்தப்படுகின்றது. இந்த ஆய்வு மன்றத்தில் ஒவ்வொரு ஆய்வு மன்றத்திற்கும் தலைவர், உபதலைவர், அதேபோல் மகளிர் மன்றத்துக்கு தலைவர், உபதலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு முதலில் பயிற்சி அளிக்கின்றோம். அவர்கள் பயிற்சி பெற்ற பின்னர் அவங்க கிராமங்களுக்கு சென்று மற்ற விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்கின்றனர். இந்த பயிற்சி மட்டுமல்லாது அவர்களுக்கு நாங்கள் இலவசமாக, அதாவது ஒரு மானிய 25%, 30% மானியத்தில் உரம், விதை, பூச்சி மருந்து ஆகியவற்றை வழங்குகின்றோம். எங்களுடைய தொழில்நுட்ப வல்லுநர்கள் அவர்களது கிராமங்களுக்கு சென்று அந்த பயிர்களை எவ்வாறு வளர்க்கின்றனர், அதற்கு என்ன பிரச்சனை, ஏதாவது நோய் ஏற்பட்டால் அதை எவ்வாறு அந்த நோயிலிருந்து காப்பாற்றுவது என்பது போன்ற பயிற்சியும் அளிக்கின்றனர். இதனால் ஏக்கர் மகசூல் அதிகரிக்கின்றது. உதாரணமாக சமீபத்தில் 1 சென்ட் நிலத்தில் சுமார் 32 கிலோ நெல் மகசூல் செய்தோம். இது மிகப்பெரிய சாதனை. அதுவும் தூத்துக்குடி மாவட்டம் ஏறக்குறைய மலை மறைவு பிரதேசம். குறிப்பாக இந்த வாகைக்குளம் மலை மறைவு பிரதேசம். இந்த மலை மறைவு பிரதேசத்திலேயே 1 சென்ட் நிலத்தில் 32 to 34 கிலோ நெல் எடுத்தது மிகப்பெரிய சாதனை. இதனை மற்ற விவசாயிகளும் பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் உழவர் தின விழா மற்றும் ஃபீல்டு டே, அதாவது வயல் தின விழா கொண்டாடி விவசாயிகளை வரவழைத்து நாங்கள் எவ்வாறு அந்த நெல்லினை பயிர் செய்தோம், என்னென்ன உரங்கள் பயன்படுத்தினோம், என்ன பூச்சி மருந்துகள் பயன்படுத்தினோம் என்பதை எடுத்துரைத்து அவர்களையும் நல்ல மகசூல் எடுக்க நாங்கள் ஆர்வமுடன் செய்து காட்டுகின்றோம். இது தவிர இங்கு மீன் பண்ணை, ஆட்டுப்பண்ணை, கொட்டில்முறை ஆட்டுப்பண்ணை மிக நெருக்கமாக நட்டு அதிக மகசூலை பெருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் கொய்யா, சப்போட்டா போன்ற பல பயிர் மரங்களையும் மிக பெரிய அளவில் வளர்த்து வருகின்றோம். அதிலிருந்து நாங்கள் கிடைக்கும் கன்றுகளை, மாங்கன்று, கொய்யா, சப்போட்டா போன்ற கன்றுகளை விவசாயிகளுக்கு மானியத்திலும் மற்றும் ஒரு சில பள்ளிகளுக்கு இலவசமாகவும் வழங்குகின்றோம். மாடித்தோட்டம், வீட்டின் பின்புறம் உள்ள இடத்தில் காய்கறி தோட்டம், சத்துணவு காய்கறி தோட்டம் அமைப்பதற்கும் நாங்கள் உதவி செய்கின்றோம். மிகப்பெரிய அளவில் விவசாயிகளிடையே இப்பொழுது நாங்கள் அறிமுகப்படுத்துவது நீரை சேமித்து சிக்கனமாக விவசாயம் பண்ணுவது. அதற்காக எங்களது பகுதியிலேயே மிக ஆழமான குளம் 2 வெட்டி அவற்றில் மீன் வளர்க்கிறோம். அதில் 2 வித நன்மைகள் கிடைக்கின்றது. ஒன்று, நீரை சேமிக்கின்றோம். மற்றொன்று, உபரி வருமானமாக மீன் வளர்க்கின்றோம். ஏறக்குறைய 3000 மீன் குஞ்சுகள் வளர்க்கின்றோம். அதிலிருந்து இன்னும் ஒரு 2 மாதத்தில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஏற்பாடு செய்கின்றோம். அதனால் விவசாயிகளுக்கு மீன் குஞ்சுகளும் வாங்கி நாங்கள் மானிய விலையில் வழங்கி கொண்டிருக்கிறோம். இது தவிர நுண்ணூட்ட சத்துக்கள் இங்கேயே தயார் பண்ணுகிறோம். விவசாயிகளுக்கு அவர்களுக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்கள் நாங்கள் தயார் பண்ணி ஒரு நாமினல் குறைந்த விலையில் நாங்கள் வழங்குகின்றோம். EM என்று சொல்லக்கூடிய ஒரு நுண்ணூட்ட சத்து, மைக்ரோநியூட்ரியன்ட் போன்ற நுண்ணூட்ட சத்துக்களை வழங்குகிறோம். இது தவிர ஒவ்வொரு விவசாயம் செய்வதற்கு முன்னு
மண் பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் சிறந்த மண் பரிசோதனை நிலையம் இங்கு அமைந்துள்ளது. நாங்கள் உரமிடுவதற்கு ரெக்கமெண்ட் பண்ணுகிறோம். நீர் பரிசோதனை செய்யப்படுகின்றது. இங்குள்ள நீர் பரிசோதனை நிலையத்தில் நீர் பரிசோதனை செய்து அதில் உள்ள குறைபாடுகளை போக்குவதற்கு நாங்கள் உதவி செய்கின்றோம். சுமார் 25,000 மரக்கன்றுகள் இந்த பகுதியில் நட்டு விவசாயிகளுக்கு மரத்தினால் விளையக்கூடிய நன்மைகளை பற்றி எடுத்துரைத்து நிறைய கன்றுகள் 20% மானியத்தில் அவர்களுக்கு கொடுத்து எங்களுடைய தொண்டு நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் விவசாயிகளுடைய அந்த மரம் நட்ட பகுதிகளுக்கு சென்று அடிக்கடி பார்வையிட்டு வருகின்றனர். இன்னும் மிகச் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஊரணி ஏறக்குறைய 6 பிளாக்கள் ஊரணி நாங்கள் பெரிய அளவில் ஆழப்படுத்தி தோண்டியுள்ளோம். அவற்றை விவசாயிகளிடம் ஒப்படைத்து குடிநீருக்காக அவற்றை பயன்படுத்துகின்றோம். அந்த ஊரணியில் மீன் வளர்ப்பு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தி அந்த திட்டத்தினை மகளிர் குழுக்களிடம் ஒப்படைத்து அந்த மீன்களுக்கு எவ்வாறு உணவளிப்பது, ஏதாவது நோய் ஏற்பட்டால் எவ்வாறு மருந்து கொடுப்பது என்பது போன்ற பல்வேறு விதமான பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம். இந்த வேளாண் அறிவியல் மையத்தில் கொட்டில் முறை வெள்ளாடு வளர்ப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தி மிக குறுகிய காலத்தில் அதிகமான லாபம் ஈட்டக்கூடிய இந்த தொழிலை பல்வேறு விவசாயிகள் அடைந்து வருகின்றார்கள். அது தவிர காடை, கோழி மற்றும் காளான் வளர்ப்பு மற்றும் மண்புழு வளர்ப்பு போன்ற தொழில்களை இதர உப வருமானம் வரும் அளவு நாங்கள் செய்து வருகின்றோம். இதனால் விவசாயம் மட்டுமல்லாது உபரி வருமானமாக கிடைக்கக்கூடிய பல்வேறு தொழில்களை அவர்கள் கற்றுக்கொள்கின்றனர். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் குறிப்பாக ஒரு சில பகுதிகளில் வாழை அதிகமாக பயிரிடப்படுகின்றது. அந்த வாழையிலிருந்து என்னென்ன உப பொருட்கள் தயார் பண்ணலாம் என்பது பற்றி பயிற்சி கொடுக்கிறோம். வாழை மட்டை, சாப்பாட்டு தட்டு மற்றும் வாழை அதிலேயே ஊறுகாய், ஜாம், வாழைப்பழத்தின் ஜாம் மற்றும் மாவு போன்ற பொருட்களும் தயார் பண்ணுவதற்கு நாங்கள் பயிற்சி கொடுக்கிறோம். இங்குள்ள மனையியல் துறையில் பல்வேறு விதமான நுண்ணூட்ட சத்துக்கள் இங்கேயே தயார் பண்ணி வரும் பயிற்சியாளர்களுக்கு இலவசமாக கொடுத்து அவர்கள் நிறைய பணத்திற்கு வாங்கி செல்கின்றனர். இது ஒரு முக்கியமான தொழிலாகவும் அவர்கள் பயன்படுத்தினர். ஏறக்குறைய நபார்டு உதவியுடன் ஏறக்குறைய 6 குழுக்கள் செயல்படுகின்றன. அந்த ஒவ்வொரு குழுவிலும் 100-150 உறுப்பினர்கள் இருந்து இங்கிருந்து பொருட்களை பெற்று சென்று அவர்கள் நல்ல விலைக்கு விற்று அவருடைய வாழ்க்கை தரம் மிக உயர்ந்த அளவில் உயர்ந்திருக்கின்றது. இது ஒரு மிக பெருமைப்படக்கூடிய விஷயமாகும். இங்குள்ள பண்ணை குட்டையில் மீன் வளர்ப்பது மட்டுமின்றி அதனுடைய கரைகளில் பல்வேறு விதமான மரங்களை வளர்க்கணும். குறிப்பாக இலவம் பஞ்சு மரம் ஒரு முக்கியமான வருமானம் தரக்கூடிய மரமாகும். மரத்திற்கு தேவையான நீர் ஊற்றுதல் மற்றும் உரமிடுதல் போன்ற முறைகளையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோம். அதிலிருந்து வரக்கூடிய அந்த இலவம் பஞ்சு காய்களை விற்பனை செய்வதற்கு நாங்கள் மார்க்கெட்டிங் செய்வதற்கு தேவையான உதவிகளையும் செய்கின்றோம். மற்றும் இந்த ஆண்டு சுமார் 5,000 மரக்கன்றுகள் வளர்க்க திட்டமிட்டு அதற்கான பணிகள் நடைபெறுகின்றன. இது தவிர இங்கு மண்புழு உரம் மிக குறைந்த விலையில் நாங்கள் விற்பனை செய்கின்றோம். இது வாரத்திற்கு ஒரு 200 கிலோ வரை நாங்கள் விற்பனை செய்கின்றோம். இதை விற்பனை செய்வதற்கென்று தனி மையம் ஒன்று ஆரம்பித்திருக்கின்றோம். தொழில் முனைவோர்களுக்காக மிக சிறப்பாக இங்கு பயிற்சி நடைபெறுகின்றது. ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறிய தொகையை அவர்கள் இங்கு கட்டணமாக செலுத்தி தொழில் முனைவோர் பயிற்சி பெறுகின்றனர். குறிப்பாக தேனீ வளர்ப்பு, இந்த தேனீ வளர்ப்பு ஒரு சிறந்த மையமாக இங்கு விளங்குகின்றது. ஏறக்குறைய இந்த மாதத்தில் மட்டும் ஒரு 30 விவசாயிகள் இந்த தேனீ வளர்ப்பு பயிற்சி எடுத்துக்கொண்டு அவர்கள் மார்த்தாண்டத்தில் அந்த கூண்டு வாங்கி தேனீ வளர்ப்புக்கான முயற்சி செய்கின்றனர். இது தவிர காய்கறி விதைகள் நாங்கள் உற்பத்தி செய்து இங்கு நாற்றங்கால் பண்ணை, அதாவது காய்கறி நாற்றங்கால் பண்ணை அமைத்து விவசாயிகளுக்கு காய்கறி நாற்றுக்கள் வழங்குகின்றோம். அதேபோல் விவசாயிகள் நாற்றுக்கள் வளர்ந்து அருகிலுள்ள மானூர் என்ற கிராமத்தில் ஒரு விவசாயி மாதம் ஒன்றுக்கு 30,000 ரூபாய்க்கு வந்து நாற்றுக்கள் மட்டும் விற்பனை செய்கிறார். மிகப்பெரிய அளவில் அவர் ஏறக்குறைய 2 ஏக்கரில் நாற்று மட்டும் உற்பத்தி செய்கிறார். இது மாதிரி பல வெற்றி கதைகள் இங்கே நிலவுகின்றன. அன்பார்ந்த விவசாயிகளே, இவ்வாறு இந்த வேளாண் அறிவியல் மையமானது, ஸ்காட் வேளாண் அறிவியல் மையமானது பல்வேறு விதமான பயிற்சிகள், செயல் விளக்கங்கள், நாற்று பண்ணைகள் போன்ற அமைத்து மிகப்பெரிய அளவில் பணியாற்றி வருகிறது. இந்த பணியினை உங்களுக்காக நாங்கள் செய்ய மக்கள் பணியை
மகேசன் பணி என்ற நோக்கத்துடன் செயல்படுகின்றோம். எனவே இந்த அறிவியல் மையத்தை தொடர்பு கொண்டு தாங்கள் அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.